வணக்க மக்களே, இன்றைக்கி நம்ம வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே கோயிலில் வந்து ஒரு சிறப்பான ஒரு அன்னதானம் போட்டாங்க. திருச்செந்தூர் முருகன் திருக்கோவிலில் நமக்கு வந்து அன்னதான டோக்கனு தந்திருக்காங்க. அந்த டோக்கன் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இது நான் வந்து 5010வது டோக்கனு லைனில் நின்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து செம்ம கூட்டம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, ஸோ கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அந்த அன்னதானத்தில் என்னென்ன வைக்காங்கன்னு உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் காட்டுறேன், பாருங்கள். இந்த அன்னதானம் வந்து ரொம்பவே சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதோட டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இந்த அன்னதானம் வந்து கொடுக்கப்படுது. ஒரு சாதாரண சாப்பாடு மாதிரி இல்லாமல், நம்ம கல்யாண வீட்டுக்கு போகிற சொன்னால் நம்மளுக்கு என்ன மாதிரி சாப்பாடு கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு மதிய உணவு வந்து வழங்கப்படுது. ஒரு பொரியல் இருக்கும், ஒரு கூட்டு இருக்குது, அப்பளம் வைக்காங்க, சாம்பார், ரைஸு, பாயாசம், மோர், ரசம். உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சுங்க சாப்பாடு. இது வந்து கோயில் அன்னதானமாக இல்லை கல்யாண வீட்டு சாப்பாடா இல்லை வந்து ஒரு விருந்தோம்பலா அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்களும் திருச்செந்தூர் முருகன் கோயில் போயிருந்தீங்கன்னா கட்டாயம் அன்னதானம் சாப்பிடுங்க. இது வந்து நம்ம திருமுருகனோட அருள் பிரசாதம் அன்னதானம். ஸோ இது யாரும் தவிர்க்காங்க. இது எங்கே இருக்குன்னா, கோயிலுக்கு கீழ்ப்பக்கமாக உள்ள அந்த மண்டபத்தில் தான் நம்ம வந்து கோயிலை சுற்றி வரக்கூடிய அந்த வராண்டா பக்கத்திலே இருக்குது. நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதிர்த்த மாதிரி கடல் தெரியும். அந்த கடலுக்கு நேராக பின்னாடி இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த மண்டபத்தில் தான் இந்த அன்னதானம் நடக்குது. இங்கே வந்து ஒரு அண்ணன் வந்து செக்யூரிட்டி அண்ணன் வந்து டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கனை வாங்கிக்கிடணும். வாங்கிட்டு நம்ம லைனில் போயிட வேண்டியதான். எனக்கு வந்து 5010வது டோக்கனாக கிடச்சிச்சு. ஸோ நீங்களே பாருங்கள், ஒரு நாளைக்கு எவ்வளோ பேருக்கு அன்னதானம் போடுவாங்கன்னு பாருங்கள். இதாங்க அந்த லைன், ஃபுல் லைன். இந்த மண்டபம் ஃபுல்லுமே அன்னதானம் தான் நடக்கும். நம்ம கோயிலை சுற்றி உள்ள கடைகளில் போய் சாப்பிட்டாலுமே சாப்பாடு நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியலை. பட் இந்த அன்னதான சாப்பாடு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லோரும் மிஸ் பண்ணாமல் போய் சாப்பிடுங்க.